வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. சமீப காலமாக நடக்கும் கொலைகளுக்கான காரண நபர் கைது. ஆனால் கொலைகாரன் இரட்டையர்கள் என்று தெரிய வந்தது. அதில் ஒருவர் டிபார்ட்மெண்டிலேயே வேலை செய்யும் ஒரு டிடெக்டிவ். எனவே இருவரில் யார் கொலைகாரன் என்று கண்டுபிடிப்பதில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. 3 கொலை நடந்திருக்கு. முத கொலை ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு. 2வது யாராவது காத்தவராயன் ஒரு கேங்ஸ்டர். 3வது டாக்டர் ரவி. இந்த 3 கொலை நடந்திருக்கு. சரியா? அதனால ஒழுங்க மரியாதை யார் இப்போ கொலை பண்ணாங்கன்னு நீ சொல்ற? நான் ஒரு டிடெக்டிவ். நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட தான் வேலை செஞ்சேன். இதெல்லாம் நான் பண்ணல. நான் பண்ணது என் அண்ணன். சைக்கோ. அவன் என்ன இந்த ஒரு கொலை பண்ண மட்டும் நான் பண்ணியிருக்கான்னு நினைச்சியா? நான் நிறைய கொலை பண்ணியிருக்கான். அதனால யாருக்குள்ளே சொல்லக்கூடாது சொல்லிட்டு மறைச்சு சொல்லிட்டு. He also has a disorder called schizophrenia. சரி, ஏதாவது கொலையை நீ பார்த்தியா? எஸ், நான் பார்த்தேன். Okay, thank you for your cooperation. You can go there. Please wait. Constable Asman, please bring over there. என்ன உன் பேச்சுல திமிரு தெரியுது? என்ன கேட்கணுமோ கேட்டுட்டாங்க. சரி, அறிவு என்கிட்ட சொன்னான் உனக்கு ஒரு டிசார்டர் இருக்குன்னு. ஆமா, இருக்கு. அப்போ அந்த 3 கொலையும் நீ தான் பண்ண? இல்ல, இந்த 2 கொலையை பண்ணது நான் தான். ஆனா அந்த டாக்டர் ரவி யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, நீ கொலை பண்ணன்னு சொல்றல, அந்த கொலைகளை பத்தி முதல்ல சொல்லு. ஓகே சார். ஸ்வேதா டேய், அப்புறம் ஏன்டா அவளை கொண்ட? அவன் என்னை ஏமாத்தினான். அவளை லவ் பண்ணாங்க. இன்னொரு பையனோட சுற்றுலா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி அவன் ஆப்ஷனால வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன். அதான் ஒரு வாட்டி அவர் மொட்டை மாடியில் இருக்கும்போது அவளை தள்ளி கொலை பண்ணேன். டேய், உனக்கு என்ன மனசாச்சே இல்லையா? ஆமா, எனக்கு மனசாச்சு இல்லை. அதுக்கு என்ன? சரி, அந்த கதை எல்லாத்தையும் விடு. அந்த காத்த வரேன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தா உன்கிட்ட எப்படி நான் மாட்டேனா? அதுவா? அது ஒரு பெரிய கதை. அவன் இங்கே பெரிய கைனா. ஒரு நாள் நான் வழியில போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பேசினான். அப்போ என்ன பிரச்சனை? என்ன பேச்சுல திமிர் இருக்கு? இவரு பெரிய மைந்தன் குஞ்சுமணி. என் பேச்சு கேட்க மாட்டாரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பீர் வாங்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ காசு கேட்டான். அதுக்கு நான் பதிலுக்கு சொன்னேன், முடியாது. ஒருத்தனை அரைஞ்சதுக்கெல்லாம் அவன் சாவ போறானே, அப்போ அவனுக்கு தெரியாதுல்ல. அதான் அவனை கோபத்துல கத்தியால. அப்போ நீ டாக்டர் ரவியை கொலை பண்ணலன்னு சொல்ற. சரி, அப்போ உண்மையாவே யார் கொலை பண்ணா? அவனை கொலை பண்ணது என் தம்பி அறிவு. ஆமாவா? என்னடா சொல்ற? அவனுக்கு அந்த டாக்டருக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் நான் புக்கு படிச்சிருந்தேன். அவன் ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன கால்னு தெரில. ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சான். என்னன்னு கேட்டான். பட்டுன்னு ரொம்ப நர்வஸ் ஆகிச்சிட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அவன் இப்படி போயிட்டான்னு நானும் ஃபாலோ பண்ணி போகிறதுக்குள்ளே அவன் காட்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டான். திடீர்னு அவன் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அவன் அந்த டாக்டர் ரவியை எரிச்சுக்கிட்டு இருந்தான். குழப்பமா இருக்க. அவன் இவன் கொலை பண்ணான்னு சொல்றான், இவன் என்னன்னா அவன் கொலை பண்ணான்னு சொல்றான். Sir, Aruvisada escape base station. Over. Hey,
Apa lah kamu cakap? Macam mana dia boleh terlepas daripada pandangan kamu? Husband, kamu pergi tolong tangkap dia. Saya akan jaga modern ini. Sir, tak dapat cari Arimu. இவன் தப்பிச்சு போனது தெரிஞ்சிச்சுன்னா மேல் இடத்துல இருந்து நமக்கு தான் ப்ரெஷர் வரும். ஸோ எல்லா கேஸும் இவன் மேலே போட்டுற வேண்டியதான். நம்ம சேஃப். நீ தான் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க. பாசிபிள் அரெஸ்ட் ஹிம் அண்ட் லாக் ஹிம் அப் இன் தி மென்டல் அசைலம். சார், இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத அக்யூசேஷன் கொடுத்துருக்கீங்க. நான் பண்ணது 2 கொலை தான். கான்ஸ்டபிள், டேய் என்னடா பண்றீங்க? ஸ்கிசோஃப்ரேனியா நோய் சரியானதாக டாக்டர் ஜோசப் சொல்லியதையும் போலீஸ் ராமன் அவன் நன்னறிச்சியுடன் நடந்து கொண்டதாக சொல்லியதையும் கற்றுக்கொண்டு அமுதன் என்கிற கில்லர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறார். நீ என்னங்க? அதை விட நீ எப்படி அதுக்குள்ள ரிலீஸ் ஆன? உன்னை எப்படி அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணாங்க? அது அங்கே இருந்த போலீஸும் டாக்டரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், அது இருக்கட்டும், நீனும் இங்கே என்ன பண்ணுற? சரி, கூல் பண்ணு. டேய் சொல்லு, ஏன் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லு. என்ன சரி சொல்லுங்க. உன்னை மாட்டி விட்டது நானும் உன்னை விசாரிச்சேன். போலீஸ் வந்தா. போலீஸ் மதனோட ஒய்ஃப் டாக்டர் ரவியோட அஃபேரில் இருந்தது மதனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவனை கொல்லணும்னு அவன் பிளான் பண்ணான். ஹலோ டாக்டர். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். என்னோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தெரியல என்னன்னு, திடீர்னு ஃபீவர் அது இதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஓகே சார், நான் வந்துடுறேன். உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கங்க. அண்ட் ஆல்சோ சென்ட் யுவர் லொக்கேஷன். ஓகே? ஓகே சார். ஓகே டாக்டர், நான் அனுப்பிடுறேன் டாக்டர். நான் லொக்கேஷன் உங்களை அனுப்பிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஹலோ டாக்டர், பண்ணிங்களா டாக்டர்? காடியில் டாக்டர் இருக்கிறாங்க. காடியில் டாக்டர் ரிலீஸ் பண்ணி டாக்டர் பயமா இருக்கு. எங்கே சார் அவங்க? அறிவு இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. அதை மறைக்க எனக்கு ஹெல்ப் தேவை. அந்த காடி உள்ளதான் இருக்கான்.
நானும் மதனும் யாரும் இல்லாத இடத்துல பார்த்து இவங்க எரிச்சலாக அந்த பிளான் பண்ணேன். சாமி அண்ணனை மாட்டி விட்டுருவாமா? அண்ணனை மாட்டி விட்டா நீ ஏமாத்திட மாட்டல. டாக்டர் ரவியோட பணத்தை நானும் மதனும் யாருமே இல்லாத இடத்துல எரிக்க போனோம். எல்லா பழியும் ஓ மேலே போட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகலாம் தான் பார்த்தோம். அந்த ஜெயிலேருந்து என்னை தப்பிக்க சொன்னதே போலீஸ் மேடம் தான். அதை மறைக்க தான் என்னை கூப்பிட்டான். அந்த டாக்டரை எரிக்கும் போது தான் நீ என்னை பார்த்த. டேய், இப்போ என்னத்துக்கு நான் 2 பேரும் கட்டி போட்டு வச்சிருக்கேன்? 2 பேர் சேர்ந்து என்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புனீங்களே, நான் பட்ட வழியை நீங்களும் பண்ணுவீங்க. உங்களை விட்டுட்டா. டேய், சைக்கோ மாதிரி பண்ணாத. நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோன்னு சரியாயிட்டேன்னு நினச்சிங்களா? நான் இன்னும் அதே சைக்கோ தான். விட்டுடாதே சைக்கோ. கெட்டவனுக்கு ஹெல்ப் பண்ற நீ நல்லவனா? இல்ல உங்களுக்கு கொல்லணும்னு ஒரு கொலவெறியில் இருக்கேன். ஆனா உடனே கொன்னா என் பலி உங்களுக்கு தெரியாது. சித்திரவாதம் பண்ணி இன்னும் என்ன மதன் சார், நாக்காளி நவுந்திருக்கு. தப்பிக்க பார்த்தேன், ஆனால் முடியல. முடியாது, முடியக்கூடாது. டேய், நான் உன் தம்பிடா, ப்ளீஸ் என்னை விட்டுடா. கொலை பண்ண ஒரு கொலைகாரனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தா அந்த உலகம் அவனை பாவமாக தான். அந்த பட்டம் தான்